அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இளையான்குடியில் முதல் முறையாக எடுத்த ஒரு முயற்சி பெண்களுக்கான மாபெரும் கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பெண் தொழில் முனைவோருக்காகவே. அல்ஹம்துலில்லாஹ் இறைவனோட நாட்டப்படி மக்களோட சப்போர்ட்டோட அந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட ஸ்டால் ஓனர்ஸ் இருந்தாங்க. வயது வரம்பு எதுவுமே இல்லை. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே அவங்களோட திறமைகளை வெளிக்காட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு கடைக்கு பின்னாலும் ஒவ்வொரு பெண்ணோட திறமையும் அவங்களோட உழைப்பும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நிறையா வகைகளான கடை இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் எல்லாமே ஷோ பண்ணியிருக்கேன். வீட்டு மசாலாவாக இருக்கட்டும், கூலாக இருக்கட்டும், அது கூடவே கேக் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சளைச்சதில்லை அப்படிங்கிறது மாதிரி. அதுக்கப்புறம் கையில் அந்த மூங்கில் கூடை, வயர் கூடை, ட்ரெஸ் கடை, அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸு, அப்புறம் நூல்லையே கீ செயின் இந்த மாதிரி ரெடி பண்ணுறது, உம்ரா சர்வீஸ். உம்ரா நீங்கள் போகிறதுக்கு எப்படி சூஸ் பண்ணலாம் அந்த பேக்கேஜ் அப்படிங்கிறதுக்கான அந்த சர்வீஸு, முறுக்கு, இஞ்சி கொத்து, சத்து மாவு, நொங்கு சர்பத்து, இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸுன்னு சொல்லிட்டு கை செயின், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தாங்க. இதில் ஒவ்வொருத்தருடைய தனி திறமையுமே இதில் தெரிஞ்சிச்சு. யாருக்கும் காம்படிட்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறத இந்த ஒரு இடம் நிரூபிச்சிச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது ஏன் பிஸ்னஸ், இது உன் பிஸ்னஸ், நீ எனக்கு போட்டி அப்படிங்கிற இந்த இடத்துல அந்த எதுவுமே இல்லை. எல்லாருமே எல்லாருக்காகவுமே சப்போர்ட் பண்ணி நின்றாங்க. எல்லாருமே எல்லார் கடையிலையும் வாங்கி சாப்பிட்டாங்க. இப்போ ஒரு கேக் ஷாப் வச்சுருக்கவங்களே இன்னொரு கேக் ஷாப்பில் கேக் வாங்கி சாப்பிட்டாங்க, ஜூஸ் வாங்கி குடித்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு சப்போர்ட், இந்த பெண்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுங்கிறதே ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணுங்கிற அந்த காலங்கள் மாறி பெண்ணும் சமுதாயத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளையான்குடி மேலப்பள்ளிவாசல் ட்ரஸ்ட்டு நடத்தின இந்த முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே 60 பெண்கள் 60க்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. நான் இந்த ஸ்டால் முடிஞ்சதுக்கு அப்புறமா மழையுமே பேஞ்சிருச்சு. ஆனால் மழை பெஞ்சதுமே ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறையா மக்கள் கூட்டம் அதிகரிச்சிருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நடந்து முடிஞ்சது எல்லாமே இறைவனோட நாட்டம் தான், நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நான் பர்சனலாக எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ஸ்டால் ஓனர்ஸ்டையுமே போய் நான் விசாரிச்சிருந்தேன். உங்களுக்கான வாய்ப்பு நல்லா இருந்துச்சா, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். எங்களோட ப்ராடக்ட்ஸை நாங்கள் விளம்பரப்படுத்திக்கிட்டோம். நிறையா பேர் எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாலேயுமே நிறைய மெசேஜ் கமெண்ட்ஸுமே நான் போட்டிருந்த வீடியோஸில் பார்த்தாலே தெரியும். நல்ல சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸ். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம அதை இக்னோர் பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு பாசிட்டிவாக எது தேவையோ அதை எடுத்துகிட்டு நம்ம முயற்சி பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். இது நெக்ஸ்ட்டு தலைமுறையினருக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டால்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைங்க கூடவே நின்று அவ்வளோ ஆர்வமாக அந்த அம்மாவுக்கும் சரி யாருக்காக இருந்தாலும் பக்கத்துலேயே நின்று அந்த பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதெல்லாம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பெண்கள் மட்டும் சொல்கிறோம். இதை நடத்தி கொடுத்ததே ஒரு ஆண்களோட அந்த ஒரு டீம் தான். நம்மளோட இளையான்குடி மேலப்பள்ளிவாசல் ட்ரஸ்டியாக இருக்கட்டும், இல்லை பொருளாளர், அவங்க நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், ஒருங்கிணைப்பாளர், சமூக ஆர்வலர்கள், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டால் ஓனர்ஸோட ஃபாதராக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், சன்னாக இருக்கட்டும், பிரதர்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆணோட துணையோடு தான் இங்கே ஒவ்வொரு பெண்ணுமே தன்னோட தனித்திறமையை நிரூபிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்டுமே கண்டிப்பாக இருக்கணும். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய இதில் இன்னுமே கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருந்துச்சு. எல்லா பெண்களுக்குமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நம்ம முழுக்க இளையான்குடி மேலப்பள்ளிவாசல் ட்ரஸ்ட்டுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் நடக்கணும். பெண் தொழில் முனைவர்களுக்கான சப்போர்ட்டுகள் கிடைக்கணும். நிறைய கவர்மெண்ட் இதுகளுமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஸ்டால் ஓனர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் இந்த ஸ்டாலுக்கு அப்புறமே நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம உமன் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கொடுங்க. இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ண முடியாத உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.